ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசாங்க வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை இந்த செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியன் நேவியில் போட் க்ரூ ஸ்டாஃபாக நீங்கள் வேலை பார்க்க ரெடினா டெஃபினட்டாக இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக எங்கே கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கோ அதை இந்த போஸ்டிங் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெளியான போஸ்டிங் தாங்க இது. லைக் 14 மார்ச் 2025 வெளியாகிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 2025க்கான, சரிங்களா? ஸோ இந்தியன் நேவியிலேருந்து வந்திருக்கு. சைரங் ஆஃப் லாஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங்க. ஸோ இதுக்கு எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 57 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சி கேட்டகரியில் சேர்ந்தவங்களை 8 பேரையும், எஸ்டி கேட்டகரியில் 4 பேரையும், ஓபிசி கேட்டகரியில் 15 பேரையும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 5 பேரையும், யூஆர் கேட்டகரியில் 25 பேரையும். ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 57 வேகன்சிஸ்க்கு இவங்க ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது போக நீங்கள் பிடபிள்யூபிடியில் 2 பேரும் எடுக்கிறோம், இஎக்ஸ்எம் அப்படின்ற கேட்டகரியில் 5 பேரையும், எக்ஸ் அக்னிவீர் கேட்டகரியில் 5 பேரையும் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25,500 இருந்து 81,000 வரைக்கும் சேலரி இருக்குங்க. கிட்டத்தட்ட நமக்கு கையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 60,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது போக அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா, லஸ்கர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுங்க. ஸோ டோட்டலாக அதுக்கு எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 192 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க, சரிங்களா? அந்த லஸ்கரில் எஸ்சி கேட்டகரியில் 32 பேரையும், எஸ்டி கேட்டகரியில் 13 பேரையும், ஓபிசி கேட்டகரியில் 50 போஸ்டிங்கையும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 19 போஸ்டிங்கையும், யூஆர் கேட்டகரியில் 78 போஸ்டிங்கையும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது போக பிடபிள்யூபிடி கேட்டகரியில் 7 போஸ்டிங்கையும், இஎஸ்எம் கேட்டகரியில் 15 போஸ்டிங்லையும், எக்ஸ் அக்னிவீர் கேட்டகரியில் 15 போஸ்டிங் இருக்கும், சரிங்களா? இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18,000 இருந்து 56,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஃபயர்மேன் போட் க்ரூ அப்படின்ற ஒரு வேலையும் இருக்குங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 73 போஸ்டிங்கை எடுக்கிறாங்கங்க. இந்த 73 எப்படி ஸ்பிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சியில் 16, எஸ்டியில் 5, ஓபிசியில் 13, இடபிள்யூஎஸில் 8, யூஆர் கேட்டகரியில் 31, அது போக பிடபிள்யூபிடியில் 2, இஎஸ்எம்மில் 1, எக்ஸ் அக்னிவீர்ன்றதில் ஒருத்தவங்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பே ஸ்கேலுமே 18,000 இருந்து 56,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது போக டோபாஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 5 பேரை எடுக்கிறாங்க. அந்த 5 பேரை எப்படி இவங்க கேட்டகரைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் 1, யூஆரில் 2 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் இவங்களுடைய இப்போதைக்கு ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக எடுத்திருக்காங்க. சரிப்பா, இந்த ஒரு போஸ்டிங்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னீங்கன்னா, மினிமமாக 10th பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு சரியான ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு தாங்க இது, சரிங்களா? சைரங் ஆஃப் லாஸ்கர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், சைரங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைரங் இன்சார்ஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லஸ்கர் 1 அப்படின்னாலுமே 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு ரிஜிஸ்டர்டு வெசல்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபயர்மேனாகவும் நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கணும், சர்டிஃபிகேட் ப்ரீசி ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். டோபாஸுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், நாலேஜ் ஆஃப் ஸ்விம்மிங்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ பேக்லாக் வேக்கன்சியுமே கொஞ்சம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வேறு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்ன இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே சைரங் ஆஃப் லஸ்கர் 1 அண்ட் ஃபயர்மேனுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதிலே இது டோபாஸ்ன்ற ரோலுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் மார்க் 40ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷுமே 20 மேக்ஸிமம், அப்போ டோபாஸ்க்கு 40, ஜென்ரல் அவேர்னஸ் 10, டோபாஸ்க்கு 20, நாலேஜ் இன் ரெலவெண்ட் ஃபீல்டு 50 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் 100 மார்க்குக்கு எழுத போகிறீங்க, சரிங்களா? இதுதான் அவங்க உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க.
ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு 5 வயசு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரிகளுக்கு 3 வயசு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூபிடி கேட்டகரியில் யூஆரில் 10, ஓபிசியில் 13, எஸ்சி எஸ்டியில் 15 கேட்டகரியும் இருக்குங்க ரிலாக்ஸேஷன். சரிங்களா? இதுக்கு வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னா லைக் 21st ஓப்பனிங் டேட்லேருந்து 21 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவுமே ரீட் பண்ணிக்கோங்க. இது ரீட் பண்ணிவிட்டு ஓகேயா இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படின்றப்ப அதுக்கப்புறம் டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு எதுவுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலங்க. இதுதான் அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் இமெயில் அட்ரெஸுமே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் டெஃபினட்டாக அந்த லிங்கையுமே உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.